ஜனநாயக கட்சி துணை தலைவர் ஆனந்த முருகன் அவர்கள், நம்மளோட அன்பு செல்வம் ஆர்கே அன்பு செல்வம் டிடிஎஸ் எம்டிஎஸ் அவர்கள், என்னோட படத்தில் ஆக்ட் பண்ணின கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டு, எங்களோட இன்விடேஷன் பார்த்து வந்துட்டுள்ள தயாரிப்பாளர் மற்றும் சினிமா ஃபீல்டில் உள்ள அதர் டெக்னீஷியன்ஸு, ஆர்கே ஃபிலிம் மேகம் வெல் விஷஸ் நிறைய பேர் வந்திருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு, ஆர்கே வெள்ளி மேகத்தோட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கு. எல்லாவங்களுக்கும் நான் இன்வைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் தங்கி பேசுகிறேன். ஆக்சுவலி நான் வந்து தமிழ்நாடுல பாலக்காடு, கேரளா பாலக்காடு, முன்னாடி பாலக்காடு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு பாலக்காடு நாம் வாங்கியாச்சு. அப்போ நான் சின்னதிலே இருக்கும்போது தமிழ் படிக்கணும், தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது நிறைய முயற்சி பண்ணி தான் தமிழில் படிச்சிருக்கேன். நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே சாந்தோமில் 5 years ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தமிழ் எல்லாம் படிச்சிருக்கேன். பொதுகை டிவியிலெல்லாம் 1 hour எல்லாம் கண்டினியூ ரிலே இப்படி லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சான்ஸில் அப்படி தமிழோட ரொம்ப அன்பு, எனக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி ரொம்ப எனக்கு இஷ்டம். அப்போ ஒரு சான்ஸ் வந்தது இந்த தமிழ் ஃபிலிம் எடுக்கலாம் சொல்லிட்டு. அப்போ அது ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் என்ற தமிழ் படம் எடுத்தது. இந்த தமிழ் நமக்கு முன்னாடி எல்லாம் தெரியும், நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் எல்லா ஆளுங்களும் சினிமா நல்லா பார்த்துருக்கேன், மலையாளமும் பார்த்துருக்கேன். அப்போ தமிழ் ஃபிலிம் ரொம்ப பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு ஆள். அப்போ இந்த ஆர்கே வெள்ளி மேகம் சொல்ல படத்தில் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி வந்தப்போ சரி ஓகே நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, நமக்கு தமிழில் பார்க்கும்போது மலையாள படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் தமிழாக வரும், அதே மாதிரி தமிழ் படம் பார்க்கும்போது கொஞ்சம் மலையாளம் வரும். அப்போ அந்த நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆர்கே வெள்ளி மேகம் படத்தில் வந்து டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷன். கேமராவுக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு மலையாளி க்ரூஸ் தான், கம்ப்ளீட் மலையாளி க்ரூஸ் தான் கேமராவுக்கு பின்னாடி உள்ளது கம்ப்ளீட். நமக்கு ஆர்கே வெள்ளி மேகம் பார்த்தா உங்களோட இது ட்ரைலர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மலையாளம் டச் இருக்கும். அப்போது ஆனால் கேமராவுக்கு முன்னாடி உள்ளவங்க கன்னடாவிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு, தமிழ்நாட்டில் இருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு, அதே மாதிரி கேரளாவில் இருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம படத்துல பல படங்களும் நம்ம அன்பு செல்வம் சார் சொல்ல நிறைய படமெல்லாம் பாதி லெவலில் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த படத்துல அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டுகளும் இங்கே சென்னையிலிருந்து கேரளாவிலெல்லாம் வந்து நிறைய நாள் இருந்து ஷூட்டெல்லாம் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆகிருந்தா கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இந்த படம் எடுத்தது. இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து படம் இந்த ட்ரைலர் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும், நம்ம கேரளாவில் ஷூட்டிங் இருந்தது, சென்னையில் ஷூட்டிங் இருந்தது, ஆലപ്പി டிஸ்ட்ரிக்ட், எர்ணாകുളം டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் இருந்தது. எல்லாம் நமக்கு மேக்சிமம் வந்துட்டு ரியல் சீன்ஸ் தான் எல்லாம் எடுத்திருக்கு. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், நல்ல மேக்சிமம் பண்ணியிருக்கு. அதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா தெரியும், மேக்சிமம் எடுத்திருக்கு. இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்கே வெள்ளி மேகம் சொன்ன படத்துல எல்லாவங்களும் கேட்குறாங்க ஆர்கே என்ன சொன்ன அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு முழுதுள்ள சஸ்பென்ஸ் தான் படம். நம்ம டிக்கெட் எடுத்து சினிமா தியேட்டரில் போய் லாஸ்ட் வரை பார்த்தா தான் நம்ம அதோட ஆர்கே என்ன மீனிங் தெரியும். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபுல் எண்ட் சஸ்பென்ஸ் தான், ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். நல்ல நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து சாய் பாலன், எடிட்டர் ஹரி, நம்ம அசோசியேட் டைரக்டர் பிரவி, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆள் பேசும்போது ஒவ்வொரு ஆளுங்களெல்லாம் விட்டு போவனால இது சாரி. அப்போ அதனால ஒரு நல்ல ஒரு படம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கு, நிறைய படம் பார்த்துருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு அன்பு செல்வம் சார் நல்ல பட்ஜெட்டு இருந்தால் தான் இல்லை, பல இடங்கள் சொல்லியாரு நல்ல பட்ஜெட் இருந்தால் தான் படம் சார். நமக்கு இதில் தேவையான பட்ஜெட் இருக்கு, தேவையான சப்ஜெக்ட் இருக்கு, தேவையான கண்டென்ட் இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்ல இஷ்டமாகும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைலரும் பாட்டும் எல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வந்து நம்ம வந்து நம்மளோட இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுள்ள எல்லா ஆளுங்களும் நிறைய ஆடியன்ஸ், நம்ம ஃபுல் ஹாலு ஆடியன்ஸ் வந்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் தடவை தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப கம்மி. தேங்க்யூ வெரி மச்.
எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா நம்ம பல இடத்துல சில தமிழ்ல சினிமா ஃபீல்டுல பயங்கர பிரச்சனை, ஏமாத்துவாங்க, அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. ஆனாலும் ரொம்ப ஹாப்பி சொல்றேன். இப்ப வந்து பின்ன வந்து ப்ரொடியூசரை வந்துட்டு பேலன்ஸ் அப்ப கொடுக்குறேன், இப்ப கொடுக்குறேன் பைசா, அப்ப இல்லை இப்ப அந்த மாதிரி வந்து நான் பண்ணல. எல்லாம் கரெக்டு. ஒரு ஆளுக்கும் கூட ஒரு பைசா கூட பேலன்ஸ் வைக்காம என்னோட கண்டிஷன்ல வச்சு எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட இந்த பிலிம் வந்துட்டு நான் இந்த புதுசா எடுத்துட்டுள்ள ஒரு ப்ரொடியூசர். இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இந்த சினிமா ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு வந்து எடுத்தது. இப்போ அவங்க என்ன பயப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து சினிமா ஃபீல்டா பயங்கரமா இருக்கும், போக போக பாரு. ஒரு ஆள் என்ன வந்து சொன்னாரு, சார எப்பொழுதும் சிரிச்ச முகம்தான், கொஞ்சம் கொஞ்சம் கழியும் போது தெரியும் ஃபேஸ் எப்படி வரும் சொல்லிட்டு. ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட தேங்க்யூ என்னோட சர்வீஸில் இருக்கும் போது நான் 20-25 வருஷம் முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் கிண்டியில் இருந்த ஸ்டாஃபுகள் எல்லாம் வந்திருக்கு. நான் வந்து சினிமா ஃபீல்ட்ல வந்திருக்கு. அது ஒரு என்ன அன்எக்ஸ்பெக்டட் திங் வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, நம்ம டைலர் எல்லாம் கொடுத்தப்போ அது மாதிரி இப்போ எல்லாம் வந்து அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க 5-6 பேர் வந்திருக்காங்க, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. இந்த படத்திலே வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டுள்ள ஒரு படம் இனியும் சினிமா ஃபீல்டுல வரணும் நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு. அப்போ உங்களோட கடமை தான் இது, இந்த படம் சக்சஸ் பண்ணி கொடுக்கணும் சொல்றது உங்களோட கடமை தான். நீங்க வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் அது இது உள்ள ஐடியாஸ் எல்லாம் வரும்போது எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அதனால நீங்க வந்துட்டுள்ள ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நம்ம இங்க இதுல நம்ம இவரு ஜனநாயக கட்சியோட துணை தலைவர் வந்திருக்காரு. அவரு ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ் சினிமா ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சொல்லி அவரே பொலிட்டீஷியன்ஸ் அவரே போனப்படி அவரே எந்திரிச்சு வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி ரொம்ப அன்பா அவரு சொல்லி அவரு கரெக்ட் டைம்ல வந்திருக்காரு. பின்ன அன்பு செல்வன் சார் அவரு வந்து எப்ப பார்த்தாலும் சினிமாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கு, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி அவரும் கரெக்டா எனக்கு வேண்டாம் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இவங்களெல்லாம் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்க எல்லாம் அவங்களும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. எல்லாம் அவங்களும் நீங்க எல்லாரும் வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படம் சக்சஸ் பண்ணி எடுத்தா இனி நான் அடுத்த படம் எடுப்பேன். പിന്നെ വേറൊരു സങ്കടമായ സമാചാരം ചെന്നാ ഞാൻ ഗവൺമെന്റ് സർവീസിൽ വർക്കുമ്പോൾ പ്രസിഡന്റ് ഓഫീസിൽ പോയി പ്രസിഡന്റ് பார்க்க போயிருக்கேன், பிரைம் மினிஸ்டரை பார்க்க போயிருக்கேன், கவர்னரை பார்க்க போயிருக்கேன். எல்லாம் அவங்களும் நல்ல பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பார்க்க. ஆனால் இங்கே மட்டும் வந்தப்போ ஒரு இடத்துல போனப்போ மட்டும் எனக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு. ഒരു അത് ഞാൻ சொல்றதில்ல, ഒരു നമ്മ ആരാലും വന്നാലും ഒരു പ്രൊഡ്യൂസർ ഡയറക്ടർ എല്ലാം വരുമ്പോൾ ശരി ആര് வந்து உட்காருங்க அப்படி சொல்றத ஒராள் பேர் சொல்றதில்ல. அவருக்கு ரொம்ப பழைய காலத்திலே ரொம்ப கஷ்டமா இருந்து யாரும் கவனிக்கல சொல்லிட்டு அவர் எப்படி பண்றாரு. அப்ப அதுல ரொம்ப சங்கடம் இருக்கு. யாரும் வந்து நான் சொல்றதில்ல. அதனால நீங்க எல்லாரும் வந்ததில்ல நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நான் வெல்கம் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் பெருமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை பொழுதினிலே என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் போய் கலந்துக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், கட்சி பொறுப்பாளர்களுடைய திருமண நிகழ்ச்சி, கட்சியினுடைய செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக நான் கலந்துக்கிட்டு வந்தேன். இப்போ ஒரு ஓராண்டு காலமாக சினிமா துறையிலையும் நான் தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு செல்வன் அருமை சகோதரர் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அன்பானவர், மனசில் எதையுமே வச்சுக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஓப்பனாக சொல்லக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் மனசுக்குள்ள இருக்கிறத தைரியமாக போல்டாக எந்த விதமான கருத்தாக இருந்தாலும் சரி மைக்கில் ஓப்பனாக பேசக்கூடிய
ஒரே லீடர் பார்த்தீங்கன்னா அவர் தான் அண்ணன் அன்புச்செல்வன் அவர்கள். ஸோ அவர் மூலியமாக தான் இன்னைக்கு திரைப்பட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து பாடல் காட்சிலாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் பொதுவாக ஒரு படம் முழுமையாக எடுத்துட்டு பாடல் காட்சி வந்து இது பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கடைசியாக படம்லாம் எடுத்து முடிச்ச பிறகு பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகம் வந்து வாடி இருக்கும். என்னுடைய அனுபவம் இது, நான் பார்த்த அனுபவம். ஆனால் ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட மூஞ்சை பார்க்குற படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு தான் இந்த படத்தினுடைய முதல் காட்சி ஷூட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறப்போ எப்படி முகம் இருக்குமோ அது போன்ற முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு அற்புதமான மனிதர். கேரளாவில் பிறந்திருக்காரு. அதாவது சுயமொழி பற்று பிறமொழி பற்று என்று சொல்லி மலையாளத்தில் அவர் வந்து கேரளாவில் பிறந்தாலும் தமிழ் மொழி மீது உள்ள பற்றின் காரணமாக இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து மலையாளிஸு. படத்தில் வந்து நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, தமிழை வச்சு எடுத்திருக்காரு. உண்மையிலே இது வந்து பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்பட ட்ரைலர் மற்றும் சிடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய டைரக்டர் அவர்களே, ப்ரொடியூசர் PG ராமச்சந்திரன் அவர்களே, ஐஜேபியினுடைய துணைத் தலைவர் ஆனந்தம்பரம் அவர்களே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்புச்செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அருமை தம்பி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் அன்பண்ணன் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா நீங்க நிறைய நிகழ்ச்சி வராம விட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு தெரியும் எனக்கு இல்லை, ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் இது துறைக்கு எனக்கு கூப்பிடாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணா அப்படின்னு. இதாவது தொகுதியோட எம்எல்ஏ இந்த தொகுதியில நிறைய துறை சார்ந்த நடிகர்கள், நட்சத்திரங்கள், நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆகவே அதோட எல்லாத்தையும் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிங்க, அதனால நீங்க கண்டிப்பா வரணும்னாரு. அவர் அந்த காரணத்துக்கு என்ன வர சொன்னதுனால நான் வந்தேனான்னு தெரியாது. எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த திரையினர் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்தார், அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்து விடைபெற்று என்ற அனைவருக்கும் தெரியும். மாண்புமிகு இன்றைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சினிமா பிலிம் சிட்டினி அந்த பக்கம் பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியாவில் 500 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரத்தை தந்தவர் இன்றைய தமிழக முதலமைச்சர். எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியும் உங்கள் துறையிலே ஜொலித்து இன்று அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயக்கத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த மேடைகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பிரபலமான முகங்கள், பல பல திறமைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்கிறதுல எவ்வளவோ துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மாதிரி வேற துறை எந்த துறைக்கும் ஈடு கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்றது ஒரு ரோபோ வாழ்க்கை வாழ்றோம். காலையில எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், என்ன பண்றோம்னு தெரியாது. 24 hours ஓடிட்டே இருக்கு. எல்லா மனிதர்களும் சாதாரண ஒரு சுண்டல் விற்கிறவங்க இருந்து அம்பானி வரைக்கும் இன்னைக்கு மனிதர்களோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை முதல் வருதுன்னா அதுக்கு காரணமே சினிமா மட்டும்தான். பல மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தங்களுடைய திறமைகள் மூலம், கருத்துக்கள் மூலம் ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல சிரமப்பட்டு ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி பல விஷயங்கள், களத்தில் நடக்கிற விஷயங்கள், ஒரு தப்பான விஷயங்களா இருக்கலாம், நல்ல விஷயங்களா இருக்கா, அந்த மக்களுக்கு எளிய வகையில புரிய வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சினிமா துறை. அந்த துறையில் இந்த குறிப்பாக இந்த படத்தில் நடத்துகிற ஒரு கதாநாயகி இந்த படத்துல வேலை செஞ்ச கடைசி டைரக்டர் ஆர்ட் போர்டு வரைக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த படம் மிகுந்த சிறப்போடு வெற்றி பெற வேண்டிய தொகுதியின் சார்பாகவும் திமுக கழகத்தின் சார்பாகவும் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.